ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது. நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சால் அவன் வரமாட்டான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். He doesn't know that I'm here. He doesn't know that I'm here. He doesn't know அப்படின்னா அவனுக்கு தெரியாது. That I'm here, நான் இங்கே இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. He doesn't know that I'm here. ஓகேவா? ஸோ இதுவே நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியுமா, நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியுமா, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Does he know that I'm here? Does he know that I'm here? நான் இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியுமா. Does he know, அவனுக்கு தெரியுமா. That I'm here, நான் இங்கே இருக்கேன்னு, நான் இங்கே இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே எதர்ச்சியாக நடந்துச்சு. எதுவுமே பிளான் பண்ணலை, எல்லாமே எதர்ச்சியாகவே நடந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Everything happened coincidentally. Everything happened coincidentally. Everything அப்படின்னா எல்லாமே, happened அப்படின்னா நடந்துச்சு, நடந்தது. coincidentally அப்படின்னா தற்செயலா, எதர்ச்சியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தற்செயலாக நடந்தது. Everything happened coincidentally. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை. நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't understand what you are saying. I don't understand what you are saying. I don't understand அப்படின்னா எனக்கு புரியலை. What you are saying, நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை. I don't understand what you are saying. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்கிட்ட கேட்குறது என்னோட கடமை, அதனால நான் கேட்குறேன். உன்கிட்ட கேட்குறது என்னோட கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's my duty to ask you. It's my duty to ask you. It's my duty அப்படின்னா இது என்னோட கடமை. To ask, கேட்குறது. You, உன்கிட்ட கேட்குறது என்னோட கடமை. It's my duty to ask you. ஸோ இதுவே இது என்னோட கடமை, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா இட்ஸ் மை டியூட்டி டு ஆஸ்க் யூ. ஸோ இதுவே இது என்னோட கடமை அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னா இட்ஸ் மை டியூட்டி டு ஆஸ்க் யூ. ஓகேவா? ஸோ இதுவே உன்கிட்ட கேட்குறது என்னோட கடமை அப்படின்னா இட்ஸ் மை டியூட்டி டு ஆஸ்க் யூ. ஓகேவா? ஸோ இது மாதிரி நம்ம எந்த மீனிங்கில் சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட சீக்கிரம் வர சொல்லு. அவன்கிட்ட சீக்கிரம் வர சொல்லு. அவனை சீக்கிரம் வர சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Tell him to come soon. Tell him to come soon. Tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. To come soon. Soon அப்படின்னா சீக்கிரம். To come அப்படின்னா வரது. ஸோ அவனை சீக்கிரம் வர சொல்லு. Tell him to come soon. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டுக்கு பத்திரமா போ. வீட்டுக்கு பத்திரமா போ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Go home safe. Go home safe. Go home safe அப்படின்னா வீட்டுக்கு பத்திரமா போ, வீட்டுக்கு சேஃபாக போ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு go home safe. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what I said earlier. This is what I said earlier. This is what, இதை தான். I said, நான் சொன்னேன். Earlier, முன்னாடியே. நான் இதை தான் முன்னாடியே சொன்னேன். This is what I said earlier. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே வேறு யாராவது இருக்காங்களா. அங்கே வேறு யாராவது இருக்காங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is there anyone else? Is there anyone else? அங்கே வேறு யாராவது இருக்காங்களா. ஓகேவா? ஸோ இதுவே அங்கே வேறு யாராவது இருந்தாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Was there anyone else? Was there anyone else? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அங்கே யாரோ இருப்பாங்க.
அங்கே யாராவது இருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? someone will be there. someone will be there. someone அப்படின்னா யாராவது, will be இருப்பாங்க, there அங்கே யாராவது இருப்பாங்க. someone will be there. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாரையாவது இங்கே உடனே கூப்பிடு. யாரையாவது உடனே இங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் someone here immediately. கால் someone here immediately. கால் someone அப்படின்னா யாரையாவது கூப்பிடு. ஹியர் இங்கே, immediately உடனே, யாரையாவது உடனே இங்கே கூப்பிடு. கால் someone immediately. கால் someone here immediately. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ யாரையாவது கூப்பிட்டியா? நீ யாரையாச்சும் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு காரணத்துக்காக தான் அங்கே போனேன். நான் ஒரு காரணத்துக்காக அங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went there for a reason. I went there for a reason. I went. நான் போனேன். ஸோ போகிறேன் அப்படின்னா go. நான் போனேன் past tense, அதனால் went. I went there அங்கே. for a reason ஒரு காரணத்துக்காக. நான் அங்கே ஒரு காரணத்துக்காக போனேன். I went there for a reason. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணு. நான் சொல்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? listen to me and decide. listen to me and decide. listen to me அப்படின்னா நான் சொல்கிறத கேளு, and decide அப்புறம் முடிவு பண்ணு. நான் சொல்கிறத கேட்டுட்டு முடிவு பண்ணு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே இருக்க விரும்பலை. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I don't want to stay here. I don't want to stay here. I don't want அப்படின்னா எனக்கு பிடிக்கலை, எனக்கு விருப்பம் இல்லை. to stay here இங்கே இருக்கிறதுக்கு, இங்கே தங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. I don't want to stay here. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என் கையை விடு. என்னோட கையை விடு. நான் போகணும், என் கையை விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let go of my hand. let go of my hand என்னோட கையை விடு. let go of my hand. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஏன் எப்போதும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? நீங்கள் ஏன் எந்நேரமும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why are you fighting all the time? why are you fighting all the time? why are you fighting அப்படின்னா நீங்கள் ஏன் சண்டை போட்டுட்ருக்கீங்க? all the time எந்த நேரமும், எப்போ பார்த்தாலும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. why are you fighting all the time? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ போனால் என்னை யார் பார்த்துக்குவா? நீ போனால் என்னை யார் பார்த்துக்குவா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? if you leave, who will take care of me? if you leave, who will take care of me? if you leave நீ போனால், who will take care யார் பார்த்துக்குவா, of me என்ன, நீ போயிட்டா என்னை யார் பார்த்துக்குவா? if you leave, who will take care of me? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not go anywhere. I will not go anywhere. I won't go anywhere. ஸோ will not ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் won't. ஓகேவா? ஸோ I won't go anywhere. நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ எங்கேயாவது போறியா? நீ எங்கேயாவது போறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Are you going somewhere? Are you going somewhere? Are you going அப்படின்னா நீ போறியா? somewhere எங்கேயாச்சும், நீ எங்கேயாச்சும் போறியா? Are you going somewhere? ஸோ இதுவே நீ எங்கேயும் போகாத, நீ எங்கேயும் போகாத அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் குழந்தைகளுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். நான் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm here only for the kids. I'm here only for the kids. I'm here நான் இங்கே இருக்கேன்
ஒன்லி ஃபார் த கிட்ஸ், குழந்தைகளுக்காக மட்டும்தான். நான் இவங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐம் ஹியர் ஒன்லி ஃபார் தெம். நான் இவங்களுக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன். ஐம் ஹியர் ஒன்லி ஃபார் தெம். ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் எதையும் கேட்க விரும்பலை. நான் எதையும் கேட்க விரும்பலை. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொன்னால் நான் எதையுமே கேட்க விரும்பலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to listen to anything. I don't want to listen to anything. I don't want அப்படின்னா நான் விரும்பலை. To listen to anything, எதையும் கேட்க. நான் எதையும் கேட்க விரும்பலை. I don't want to listen to anything. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்னோட எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் என்னோட எல்லா பிரச்சனையும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I have discussed all my problems with you. I have discussed all my problems with you. I have discussed அப்படின்னா நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம கலந்து பேசியிருக்கோம். நான் உன்கிட்ட கலந்து பேசியிருக்கேன். all my problems, எல்லா பிரச்சனையும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், with you, உன்கிட்ட என்னோட எல்லா பிரச்சனையை பற்றியும் நான் கலந்து பேசியிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். I have discussed all my problems with you. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை பற்றி நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. அவனை பற்றி நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I feel irritated when I think of him. I feel irritated when I think of him. I feel irritated, எனக்கு கடுப்பாகுது. When I think of him, அவனை பற்றி நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. I feel irritated when I think of him. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை மாதிரியே பேசிகிட்ருக்காத. இது மாதிரியே பேசிகிட்ருக்காத. நடக்க வேண்டியது என்னென்னு பாரு, சொன்னதே சொல்லிவிட்டு இது மாதிரியே பேசிகிட்ருக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் லைக் திஸ். டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் லைக் திஸ். டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்காத. லைக் திஸ், இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத. டோன்ட் கீப் ஸ்பீக்கிங் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்லு. இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லு. இப்போ என்கிட்ட சொன்னில, இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். சே திஸ், இதை சொல்லு. இன்ஃப்ரண்ட் அப்படின்னா முன்னாடி, ஆஃப் எவ்ரி ஒன், எல்லோரும் முன்னாடியும் இதை சொல்லு. சே திஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஓகேவா? ஸோ இதுவே நான் இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்ல போகிறேன். நான் இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஐ எம் கோயிங் டு சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஐ எம் கோயிங் டு சே அப்படின்னா நான் சொல்ல போகிறேன். திஸ், இதை இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும் முன்னாடியும். நான் எல்லோரும் முன்னாடியும் இதை சொல்ல போகிறேன். ஐ எம் கோயிங் டு சே திஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன். ஸோ இதுவே நான் இதை எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன். நான் இதை எல்லோரும் முன்னாடியும் சொல்லுவேன் அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.